நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். டெட் எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஒன்றும் இல்லை. அப்ராக்சிமேட்டாக பார்த்தா கூட ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 நாள் தான் இருக்குது. ஸோ 30 நாள்ன்றது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, பத்தாதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்காக பிளானை வந்து நம்ம ரெடி பண்ணி அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலான்றதை மட்டும் மைண்டில் வச்சு நீங்கள் உங்களோட நோக்கத்தை சரியாக செயல்படுத்துங்க. இந்த வருஷம் டெட்டு பாஸு நீங்கள் தான். இப்போது சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். சைக்காலஜியில் வந்து என்னென்னா மற்ற டாப்பிக்லாம் வந்து முக்கியமான டாபிக் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சைக்காலஜியில் அப்படி இல்லை. அவங்க கேட்குற 30 கொஸ்டினுக்குமே நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ண முடியுமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கான முயற்சி மட்டும் பண்ணோம்னா வெற்றிக்கு தேவையான மார்க்கு கிடைக்கும், எடுக்கலான்றது என்னோட ஒரு நோக்கம், என்னோட ஆசைன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இப்போது சைக்காலஜியில் கவனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஓரளவு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் விசுவல் சில வீடியோக்கள் கூட நம்ம இது சார்ந்து போடலாம். கொஸ்டின் ஆன்சர்ஸும் இதுக்குள்ளது நான் தர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கவனம், ஒரு கற்றல் நடக்கணும் அப்படின்னா அங்கே கவனன்றது இருக்கணும். கவனம் இருந்தால் தான் கற்றல் இது ஒரு அடுத்த நிலைக்கு செல்லும், அதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு செல்லும். கற்றல் இல்லைன்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ எதுவும் பண்ண முடியாது, ஒரு லேர்னிங் நடக்காது. அதுதான் கற்றல்ன்றது நடக்காது. ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ கற்றல்ன்றது கற்றலுக்கு வந்து கவனம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கவனத்தில் பார்த்தீங்கன்னா தூண்டில்னு சொல்லுவாங்க. தூண்டில்னா என்ன? நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்போம், தூண்டில் இருக்கும். ஐயோ தூண்டில்னா என்னது நமக்கு தெரியலையே அப்படின்ற என்ன வேணால். தூண்டில் அப்படின்னா ஒரு செயல்பாடு, ஒரு ஒரு நம்மளாம் என்ன செய்வோம், கிளாஸில் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் வந்து நம்ம எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்குல்ல. சாரோ டீச்சரோ யார் எவ்வளோ நடத்தினாலும் சரி, நம்மளோட கவனன்றது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும் தான். ஆனாலும் இடையில ஒரு 5 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷம் ஒரு டைமே வந்து நம்ம மைண்ட் எங்கோ போயிட்டு வரும், எதை யோசிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கவனன்றது. அதில் வர அந்த எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுமே வந்து தூண்டில் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து தூண்டில் தான் சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஆசிரியர் நடத்திட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் காலைல சாப்பிட்டதை பற்றி பேசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் கவனன்றது. தூண்டில்ன்றது இதில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்கள் தான் ஒரு செயல்பாடு தான் தூண்டில்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கவனத்தில் 2 வகையான காரணிகள் மூலமாக வந்து இது வந்து இந்த கவனன்றது நடைபெறுது. என்னென்ன காரணி பார்த்தீங்கன்னா, ஒன்று அகவே காரணி, புறவே காரணி. ஸோ இந்த 2 விஷயத்துலேருந்து நம்ம சொல்லலாம் அகவே காரணினா என்ன, புறவே காரணினா என்ன. ஸோ அகவே காரணினா நம்ம உள்ளார்ந்து நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு படிக்கிறோம், அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக என்ன செய்வோம்னா நம்ம அதை வந்து ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த கவனம்ன்றது அங்கே நடைபெறும், அப்போ கற்றலும் நடைபெறும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அகவே காரணி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ எதெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி, ஒரு படம் பார்க்குறோம், ஒரு ஸ்டோரியை படிக்கிறோம், ஒரு பாடலை படிக்கிறோம், அதில் வந்து நம்மளே மெய் மறந்து அதை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிடல. ஸோ அதுதான். ஸோ இது மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லலாம். வந்து அதாவது இன்னும் சில காரணங்களில் வந்து கவனம் நடக்கும். அதாவது அந்த அகவே காரணியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரிந்த பழக்கமான விஷயங்கள், ஒரு தெரிஞ்ச பழக்கமான விஷயம். எனக்கு வந்து இப்போது ஒரு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா, அந்த அந்த மியூசிக் எனக்கு தெரியும் அப்படின்னா, அங்கே அதே மாதிரி மியூசிக் எனக்கு ஆப்போசிட் ஒருத்தர் இருந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, அதை வந்து எனக்கு அது தெரிஞ்ச விஷயன்றனால நான் அதில் ஃபுல்லாக இறங்கி அதை கவனிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த கவனன்றது அங்கே நடக்கும். ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க இந்த நூல் படிக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி வந்து தேவை, நமக்கான தேவைகள். இப்போ பசிக்குது, லஞ்சுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, ஐயோ லஞ்ச் டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஸோ லஞ்ச் டைம் ஆச்சுன்றப்போ அவன் அந்த கவனன்றது அந்த தேவைகள்னால என்ன ஆகும்னா வந்து சரி போகும், கவனன்றது கரெக்டாக இருக்காது. அப்போது அவன் அந்த தேவை நிறைவேறிய பின்பு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பார்க்கும்போது கவனம் வந்து அதாவது லஞ்ச் டைம் ஆச்சு, அவன் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். ஸோ ஆசைப்பட்டதுக்கப்புறம் அவனுக்கு உணவு அளிக்கப்படுது. அந்த உணவு சாப்பிட்ட பின்பு அவன் வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவனோட கவனன்றது பழையபடி ஒரு முழுமையாக வந்து நடைபெறும். ஸோ அதனால் கற்றலும் முழுசாகவே நடைபெறும் சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் லஞ்ச் அப்படின்றது நமக்கு மதிய உணவுன்றது கொடுக்குறது எவ்வளோ பெரிய சைக்கலாஜிக்கலாகவும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பயனுள்ளதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை புறவே காரணி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம காதில் கேட்கக்கூடிய விஷயங்களால் நம்ம கவனம் நடக்குன்னா புறவே காரணி. நம்ம ரொம்ப சொல்லணும்னா கிளாஸில் சார் சொல்லுவார், இடையே கவனிங்கடா அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தை கூட வந்து ஒரு புறவே காரணி, கவனம் நடக்கிறதுக்கான ஒரு தூண்டில் தான். அடுத்து பார்த்திங்கன்னா புலக்காட்சி. இந்த கவனம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நமக்குள்ள நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலக்காட்சி. ஒரு விஷயத்தை பார்க்கறதுனாலே கேட்கறதுனாலேயே தான் வந்து நமக்கு ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம மைண்டில் நினச்சி அது மூலம் வந்து கற்றல் நடைபெறும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்டால்ட்னு சொல்லுவாங்க. கெஸ்டால்ட்னா முதல்ல என்ன தெரிஞ்சுங்க, இந்த கெஸ்டால்ட்ன்றது ஜெர்மனி வார்த்தை. கெஸ்டால்ட்னா ஜெர்மனி வார்த்தை. இன்னும் சில பேர் வந்து அது ஒரு சில அது நேம் மாதிரி ஒரு ஒரு சைக்காலஜி சார்ந்த ஒருத்தவங்களோட பேர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இல்லை, கெஸ்டால்டு அப்படின்னா வந்து ஒரு ஜெர்மனி வார்த்தை. இதோட இது என்னென்னா அளவு, அமைப்பு இதை தான் குறிக்கும். ஒரு விஷயத்தோட அமைப்போ அளவோ இது எல்லாத்தையும் சார்ந்தவங்களை பற்றி பேசுறது தான் கெஸ்டால்டு அறிஞர்கள் சொல்லுவாங்க, அல்லது ஆய்வாளர்கள்னு சொல்லுவாங்க. இந்த கெஸ்டால்ன்றது அளவையும் அமைப்பையும் வச்சு சொல்கிறது தான் கெஸ்டால்னு அவங்க டேரெக்டாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சிலபஸ் எல்லாம்
கோலார் இல்லை கோலர், கவுகா அண்டு வேதிமர். இதை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கெஸ்ட்ரால்டு தலைமுறையில் இவங்க எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஆளுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கெஸ்ட்ரால்ன்றது ஜெர்மனி வார்த்தை, அளவு அமைப்பு வச்சு சொல்கிறது. ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்து இவங்களோட கொள்கை முறையில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்கன்னா, ஒரு முழுமையான விஷயத்தை வந்து பிரிக்க முடியாது. ஒரு முழுமையான வந்து உணர்ச்சியை, ஒரு மியூசிக் இருக்குது, ஒரு பாட்டாக கேட்குறோம். இந்த பாட்டு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த கவனமாக அந்த பாட்டை கேட்கும்போது அந்த விஷயத்தை யாரும் பிரித்து பார்க்க முடியாது. மியூசிக்கு தனியாக ஒரு ஆணோட பாடலோ ஒரு பெண்ணோட வாய்ஸோ இதை பிரித்து பார்க்க முடியாது. அது நம்ம வந்து ஒரு பாட்டை மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ உணர்வுபூர்வமாக நம்ம கவனிக்கிற ஒரு விஷயத்தை பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கெஸ்டால்டோட கொள்கையில் முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். மேக்ஸ்ன்னு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா, மொத்தமாக மேக்ஸ் கணிதம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், தீர்வு, சொல்யூஷன், இப்படி எல்லாமே வந்து என்ன தான் இதில் தான் வருது? கணிதம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் தான் வருது. ஸோ இதுதான் இதை வந்து இந்த ஒரு முழுமையான உணர்வை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் கெஸ்டால்டு குழுவினரோட ஒரு முக்கியமான கொள்கைன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது நடக்கக்கூடிய இந்த தன்மைகளை சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதான் உருவமாறா தன்மை. இந்த கோட்டை பாருங்கள். ஒரு கோடு வந்து, அதாவது இந்த கோட்டோட லென்த்து சேம் தான். ஆனால் அதோட 2 கார்னர் இருக்கிற அந்த சிம்பிள் மாறி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி மாறி இருக்கிறதுனால ஒரு கோடு பெருசாகவும் ஒரு கோடு சின்னதாகவும் வருது பார்த்தீங்களா? இதுதான் உருவமாறா தன்மை. ஆனால் அதில் வந்து நமக்கு ஒரு வேறுபாடு தெரியுது பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து உருவமும் பின்னணியும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பூச்செடி இருக்குது, ஒரு மனிதனோட முகம் இருக்குது. இப்போ பூச்செடிக்கு கலர் கொடுத்தோம்னா அதுக்கு பின்னணி உள்ளது மாத்திரம் அந்த பூச்செடிக்கு கொடுத்த கலர் மட்டும் தான் நமக்கு வந்து புலக்காட்சியில் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். அதே மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு மனுஷனோட முகம் இருக்குது, அவனுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டோம்னா அது என்ன ஆகுனா, அந்த பின்னணி வந்து நமக்கு பெருசாக தெரியாது. அந்த முகன்றது நமக்கு ஒரு அட்ராக்டிவான, அதுதான் முதன்மையாக தெரியக்கூடிய ஒரு விஷயமா வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து உருவமும் பின்னணி சார்ந்து அந்த கவனன்றது நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. இந்த விதிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த விதிகள் பாருங்கள். அண்மை விதி. அண்மை விதினா, இங்கே மேலே உள்ளது பாருங்கள். ஒரு 2, 3, 4 ஜோடி கோடுகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் 2 நம்ம ஜோடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் 2 கோடி நம்ம ஜோடியாக பார்க்கலாம். ஆனால் 2, 3 4, 5 நம்மளால் செய்ய மாட்டோம், பிரித்து பார்க்க மாட்டோம், அப்படி யோசிக்கவும் மாட்டோம். ஸோ இதுதான் வந்து அண்மை விதி. அதாவது முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு செயல் வந்து நமக்கு அந்த ஜோடியாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தருது. அடுத்து உள்ளது எல்லாமே நம்மளால் வந்து ஜோடியாக பார்க்க முடியாது. ஸோ இதான் வந்து அண்மை விதின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒப்புமை விதி. ஒப்புமை விதினா, இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்து என்னென்னா, எல்லாமே வந்து கிடைமட்டமாக தான் பார்க்குறோம். செங்குத்தாக வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்க தோணலை. ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒப்புமை விதின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஒப்புமைப்படுத்தி பார்க்குறோம். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நம்மளால் வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு படத்தையுமே வந்து இந்த லைனில் தான் கிடைமட்டமாக தான் பார்க்க தோணுது. ஆனால் வந்து நம்மளால் இந்த வெர்டிகல் லைனில், அதாவது செங்குத்தாக வந்து நம்மளால் பார்க்க முடியல. அது அந்த ஒரு எண்ணம் வளையல, அது வராது. அதுதான் இந்த விதி தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒப்புமை விதின்னு சொல்கிறாங்க. ஸோ படங்கள் கொடுத்து கேட்கலாம், ஒப்புமை விதினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸில் சீக்கிரம் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, தொடர்ச்சி விதி. ஸோ டாட்டா கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ச்சி ஒரு சேஃபாக பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து தொடர்ச்சி விதி. அடுத்து நிறைவு விதி. நிறைவு விதி பார்த்திங்கன்னா, 2 படம் இருக்குது. இந்த 2 படத்தில் வந்து ஒரு படம் ஹாஃப் ஆகும், இன்னொன்று கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும். ஆனால் அது நம்ம ஒரு முடிஞ்ச மாதிரியே தெரியும். அதை ஒரு முழுமையாக தான் நம்ம பார்ப்போம். அந்த முழுமையாக பார்க்குறதுக்கு பேர் தான் என்னென்னா நிறைவு விதின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூடுதல் விதி. சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டென்சிலில் வரும் பார்த்தீங்களா? அந்த படங்கள் எல்லாமே வந்து முழுமையடையாமல் இருக்கும். ஆனால் அதை நம்ம வந்து ஒரு முழுமையாக பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது முழுமை காட்சி மாதிரி தான். அதாவது முழுமையாக அந்த நிறைவு விதி மாதிரி தான். இது அதில் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு மலரோ அல்லது ஒரு மனிதனோ ஏதோ ஒரு உருவம் தெரியும் பார்த்தீங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம மெயினாக பார்க்குறோம். அதுக்கு பேர் சொன்னால் மூடுதல் விதி. அதாவது ஒரு முழுமைப்படுத்தி பார்க்குறோம். அதை இருக்கிற கேப்பை மூடி பார்க்குறோம். அதுதான் என்னது மூடுதல் விதின்னு சொல்லுவாங்க, அல்லது முடித்தல் விதி. அது முழுமையாக முடிச்சுட்டு தான் அதை வந்து கவனிக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிறைவு விதியும் மூடுதல் விதியும் ஒரே மாதிரி தான் நம்ம சொல்லலாம். அடுத்து சமச்சீர் விதி. 2 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 படத்தில் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. என்ன அதோட அமைப்புன்னே சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுது, ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியல. ஸோ இதுதான் சமச்சீர் விதின்னு சொல்லுவாங்க. நான் சமச்சீராக இருக்குது, அதனால் சொல்ல முடியுது நம்மளால். இன்னொன்று சமச்சீராக இல்லை, அதனால் சொல்ல முடியல. இது சமச்சீர் விதின்னு சொல்லுவாங்க. ஸோ சமச்சீர் விதியை வச்சு இதுலேயே கவனன்றது நடைபெறுது என்பதை வந்து தான் இந்த விதி நம்ம சொல்கிறோம். அடுத்து இடமாறுகை விதி. இடமாறுகை விதி ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. அதாவது என்னன்னா, 3 பிளேட் வச்சுருப்பாங்க. 3 பிளேட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளது பயங்கர ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ப்ளூவாக இருக்கும். அடுத்து உள்ளது கொஞ்சம் லைட் ப்ளூ, அது கடைசியாக உள்ளது ரொம்ப வெளுத்த ப்ளூவாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் டார்க்கான ப்ளூவில் வந்து உணவு போட்டு சில கோழி குஞ்சுகளை வந்து விட்றப்ப என்ன செய்யணும், வந்து அது நேராக போய் சாப்பிடும். கொஞ்ச நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இதே 2 பிளேட்டை வச்சு
இவங்க அதே நல்லா டார்க் ப்ளூவில் வந்து சாப்பாடு வைக்கிறப்போ இந்த கோழி குஞ்சு ஓடி போய் முதல்ல எங்கே பார்க்கும்னா அதை விட ஒரு குறைந்த அந்த திக்னஸ் எது கம்மியாக இருக்கோ டார்க் ப்ளூ பார்த்தீங்களா அதுக்கு போகாது, நேரம் இன்னொரு பிளேட்டில் தான் போய் சாப்பிட எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உணவு உள்ள இடத்துக்கு ஓடும் அப்படின்றத வந்து இந்த ஆய்வில் தெரிஞ்சுக்காங்க. இதுக்கு பேர் என்ன, இடைமாறுகை விதி. அதாவது இதை விட இன்னும் ரொம்ப ஒரு ஃபேடான கலரில் இருக்கிற பிளேட்டும் ஒரு மீடியமாக இருக்கிற அந்த பிளேட்லேயும் வச்சு உணவு வச்சு பார்க்கும்போது இந்த கோழி குஞ்சு எல்லாமே ஓடும்போது எங்கே ஓடும்னா எது ரொம்ப ஃபேடாக இருக்கோ அதுக்கு தான் ஓடும். அதாவது எப்பவுமே வந்து ஒரு குறைவான கலர் விகிதத்தில் உள்ளது தான் போய் இந்த கோழி குஞ்சு தேடுது அப்படின்ற மாதிரி வந்து இடமாறுகை விதின்னு சொல்கிறாங்க. ஸோ மாறி பார்க்கறதுனால இடமாறுகை விதின்னு கூட